கடந்த 7 வருடங்களாக 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர்களின் மருத்துவ கனவை நனவாக்கியுள்ள ஏவியான் எஜுகேஷன் நிறுவனத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு நெல்சன் பிரான்சிஸ் அவர்கள் இந்நிறுவனத்தை பற்றியும் மருத்துவ கல்வியினை குறித்தும் நேயர்களுக்கு விளக்க இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்க இந்த நிறுவனத்தை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த துறைக்கு வரதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த துறைக்கு வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நானும் ஃபர்ஸ்ட் படிக்க போன எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா. நான் படிக்க போன காலேஜஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேரண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியலை. ஸோ இங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் ஒன்று சொல்லிடுறாங்க, பட் பேரண்ட்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது இல்லையன்றது அவங்களுக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் இந்த ஃபீல்டில் டைரக்ட் கான்ட்ராக்ட்ஸோட நம்ம யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை எவ்ரி இயர் அட்மிஷன் போடுறதுலேருந்து கூட்டிகிட்டு போகிறதும் சரி, அவங்களுக்கு அங்கே தேவையான மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கவும் சரி, நாங்கள் அங்கேயே தான் பார்த்துக்குறோம். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் மாதிரி சும்மா அனுப்பி விட்டுட்டு சரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க எது பண்ண கிடையாது. இப்போ எங்களோட இந்த இயர் கரண்ட் பேட்ச் எங்களோட கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸ்டில்லாவும் நாங்கள் அவங்க கூட நாங்கள் கைட்லைன்ஸில் இருக்கோம். அதுதான் எங்களோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ இந்த ஏவியான் எஜுகேஷன் வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வந்து இந்த மருத்துவ கல்வியை நீங்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்புறது ஒரே கண்ட்ரி ரஷ்யா மட்டும்தான். ஏன்னா நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அங்கே இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் டைரக்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம், பார்த்துக்க முடியுது எங்களால். அதர் கண்ட்ரீஸில் நாங்கள் டைப் எதுவும் வச்சுக்கல. ஓகே. நாங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்ஸை டைரெக்டாகவே இருந்து டைரெக்டாக பார்த்துக்கிறதுனால அவங்க அங்கே படிக்கிறதா இருக்கட்டும், அவங்க அக்காமடேஷன், அவங்க கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கான சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யாவில் வந்து மெடிக்கல் படிக்கணுன்றது ரொம்ப வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு. அது ஒரு ரொம்ப பேர் போன கண்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த ரஷ்யாவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன் ரஷ்யாவை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், ஏன் ரஷ்யாவை மட்டும் நாங்கள் பண்ணுறோன்னா, மெயின் ரீசன் ரஷ்யாவில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் சார். பிரைவேட்ல அங்கே யூனிவர்சிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. அது ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது, ரஷ்யன் டிகிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா குளோபலி வேலிட் டிகிரி. ஸோ நம்ம ரஷ்யாவில் கம்ப்ளீட் பண்ணால் ரஷ்யாவில் ஒரே ஒரு ஆப்ஷன் எப்பவுமே அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம அதர் கண்ட்ரீஸில் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு அந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. பட் ரஷ்யாவில் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா அவங்களோட அக்ரிடிட்டேஷன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் அவங்களோட கண்ட்ரியில் நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டலே ஆஸ் அ டாக்டர் ஒர்க் பண்ணலாம். ஆஸ் அ அஃபிஷியல் கவர்மெண்ட் சேலரியோட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரஷ்யாவில் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷனலுக்காக உங்களுக்கு தனி ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கிடையாது. அவங்க ரஷ்யன்ஸ் படிக்கிற அதே ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் தான், பட் இங்கிலீஷில் படிப்பீங்க. Hi everyone, welcome to Avian International Education. I am Nisha and I am final year medical student in Russia. Wanna become successful doctor? Study MBBS in Russia. Why Russia? Here are the reasons why. Russia is the world's biggest country and it is economically independent. European standard education and world's top in medical research. Only government universities and with English medium. ரஷ்யான்னு வரும்போது இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா? ஆமாம் சார். அது எப்படின்னா, லாங்குவேஜ் வந்து பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். இது எதுக்குன்னா கம்யூனிகேஷனுக்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நர்சிங் அண்ட் ஜென்ரல் பேஷண்ட் கேர் இருக்கும். அங்கே இருக்க பேஷண்ட்ஸோட அவங்க டைரெக்டாக இன்டராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் தேவை. ஸோ ரஷ்யன் லாங்குவேஜ் ஆஸ் அ ஒரு பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் தான். அவங்க படிக்கிற அதர் மெயின் சப்ஜெக்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட், அது ரஷ்யன் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கிடையாது. அவங்க படிக்கிறது எல்லாமே இங்கிலீஷ்ல தான். ஸோ ரஷ்யாவில் வந்து நீங்கள் என்னென்ன மெடிக்கல் காலேஜஸோட டைப்ல இருக்கீங்க, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ரஷ்யாவில் மோர் தென் 70 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது சார். அந்த 70 யூனிவர்சிட்டிஸ்க்குமே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பைலிங்குவல் ஆர் மோனோலிங்குவல். பைலிங்குவல்னா 3 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், 3 வருஷம் ரஷ்யன் மீடியம் இருக்கும். மோனோலிங்குவல்னா 6 இயர்ஸ்மே இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யாவில் 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது காலேஜ். அது தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்தியன்ஸ் எத்தனை வருஷமாக அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்டர்நேஷனலோட அந்த காலேஜ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது, அதை மெயினாக பார்க்கணும் சார். அதை தவிர்த்து நீங்கள் ரஷ்யாவில் எந்த கார்னரில் படித்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற டிகிரி கவர்மெண்ட் டிகிரி தான். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. நீட்டில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் நம்ம மெடிக்கலுக்கு போக முடியும் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அங்கே வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எலிஜிபிலிட்டி என்ன? பேசிக் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சார் 12th மார்க் பேஸில் தான் உங்களுக்கு அட்மிஷன். ஓகே. நீட் எலிஜிபிலிட்டி வேணும், ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 113 மார்க் எடுத்திருந்தா போதும், அப்ராட்ல படிக்கலாம். ஏன் இது நம்ம நீட் எலிஜிபிலிட்டி வேணும்னு சொல்றோம்னா, அது ஃபாரின்ல படிக்கிற அவங்களுக்கு இல்லை. பட் ஃபாரின்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க ரிட்டர்ன் வரும்போது இப்போ எஃப்எம்ஜி கிடையாது, நெக்ஸ்ட் என்ட்ரி எக்ஸாம் வருது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னா நீட் கம்ப்ளீட் ஆயிருந்தா தான் அவங்க அப்பியர் ஆக முடியும். ஸோ நீட் எழுதாம போய் படிக்கிறாங்கன்னா அவங்க இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ண முடியாது சார்.
அவங்க அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம், ரஷ்யாலையும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம். ஓகே, அது என்ன எக்ஸாம் அது நெக்ஸ்ட் அப்படின்றது? அது வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ FMG ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, ஃபாரின் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது எப்படின்னா ஃபாரின்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படின்னா காமன், ஃபாரின்ல படிச்சாலும் சரி நாங்க இந்தியால படிச்சாலும் சரி 2 பேருமே அந்த எக்ஸாம் கொடுத்தாதான் அவங்க டாக்டரா எங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ எல்லாருக்குமே அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்ன்றது காமன் ஆயிடுச்சு. ஹே நீட்டீஸ், என்னங்க உங்க ஃபுல் டைமும் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராம இருக்கா? அண்ட் நீங்க எதிர்பார்த்த காலேஜ்லயும் உங்களுக்கு இந்தியால சீட் கிடைக்காம இருக்கா? உங்க கஷ்டத்தை போக்க நாங்க இருக்கோம். ஆமாங்க, ஏவியான் எஜுகேஷன்ல நாங்க உங்களுக்கு ரஷ்யால இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ்ல சீட் வாங்கி தருவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஏவியான் எஜுகேஷனுக்கு கால் பண்ணுங்க, உங்க டாக்டர் கனவை நிஜமாக்கிக்கோங்க. அப்ராக்சிமேட்டா வந்து ஒருத்தர் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாம் ஒரு டாக்டர் ஆகி இங்க ரஷ்யால முடிச்சுட்டு வரணும்னா எவ்வளவு செலவாகுது? அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா சார், நம்ம லாஸ்ட் கிராஜுவேட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பட்ஜெட் போட்டிருந்தோம். அவர் படிச்ச காலேஜோட ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 21,50,000 அவருக்கு இருந்துச்சு 6 years. அது போக அவரோட செலவுகள் எல்லாம் பண்ணி பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 29 lakhs கிட்ட வந்துருச்சு. அவர் அது என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அவரோட அகாமடேஷன், ஃபிளைட் டிக்கெட் இயர்லி வந்துட்டு போறது, இது எல்லாமே சேர்த்து நாங்க போட்ட பட்ஜெட் ஸ்கேல் இது அரௌண்ட் 29 lakhs கிட்ட வந்துச்சு. 6 years கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது இதோட கம்மி பட்ஜெட்ல பண்றவங்க பசங்களும் இருக்காங்க. இதே ஒரு சில காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப 3,50,000 ஃபீஸ்ல இருந்து 4 lakhs வரைக்கும் ஃபீஸ் இருக்கு. அந்த காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு 35 lakhs to 40 lakhs வரைக்கும் போகும் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பென்சஸும் சேர்த்து. இப்ப ரஷ்யால வந்து நீங்க வந்து டைப் வச்சிருக்கிற யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் எத்தனை, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது ரஷ்யால? ரஷ்யால மெயினா பாத்தீங்கன்னா சார், நம்ம மெயின் டைப்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிரைமியா ஃபெடரல், அப்புறம் உலியானஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஸ்டாவரோபோல், யூரல், இந்த மாதிரி ஒரு 7 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு சார். நம்ம ஒர்க் பண்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே 6 years இங்கிலீஷ் மீடியம். இப்ப 3 years இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சா வேலிட் இல்லையான்னு கேட்பாங்க. கிடையாது, அங்க படிச்சாலும் அவங்க டாக்டர் ஆகலாம். ஏன்னா அந்த 3 years இங்கிலீஷ் மீடியம் இருக்க காலேஜும் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் லிஸ்ட்ல இருக்குது இந்தியாவோடதுல. இப்போ ஃபர்ஸ்ட் 3 years தான் சார் மெயினா தியரிட்டிக்கல் பார்ட். 4, 5, 6 எல்லாமே அவங்களுக்கு மோஸ்ட்லி பிராக்டிகல் பார்ட். அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கும். அதிகபட்சம் கம்யூனிகேஷன்ஸ் அவங்க பேஷண்ட்ஸோட இருக்கும், இன்டராக்ஷன்ல இருப்பாங்க. அதனால 3 years இங்கிலீஷ் மீடியம் எடுத்துட்டு 3 years ரஷ்யன் மீடியம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. சோ இப்ப கடந்த ஒரு 7 வருடங்களா நீங்க வந்து எவ்வளவு மாணாக்கர்களை இங்க அனுப்பியிருக்கீங்க? அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் செட் அப்படின்றதெல்லாம் எப்ப வெளியே வராங்க? இப்ப இந்த கரண்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் செட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க சார். இப்ப அடுத்த செட் வந்து நெக்ஸ்ட் இயர் வராங்க. நம்ம ஆபீஸ்க்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங்கா இருந்தவங்க முடிச்சிட்டு டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்தவங்க அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்கு? அவங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அங்க ஃபேஸ் பண்ணாங்க? அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இந்த முதல் முறையா என்ட்ரி ரஷ்யாக்குள்ள போற மாணவர்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா லாங்குவேஜ். அங்க இருக்க ரஷ்யன்ஸ் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது, பட் தெரிஞ்சவங்க லிமிட்டா தான் பேசுவாங்க. பட் ஆனா யூனிவர்சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு எங்க போறது, எந்த கடைக்கு போறது, என்ன வாங்குறதுன்னு தெரியாம இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா நம்மளோட ஆல்ரெடி அங்க படிச்சுட்டு இருக்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அதனால போக போக ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அவங்க இந்த பேசிக் ரஷ்யன்ஸை கத்துப்பாங்க. ஒரு 1 yearக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரஷ்யன்ஸ் கிட்டே பேசுவாங்க. இப்ப ரஷ்யா அப்படின்னு பார்க்கும்போதே உடனே இப்ப பாத்துட்டு இருக்கவங்க ரஷ்யாலயா அனுப்பணுமா, வார் நடக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருக்கும். நம்மளுடைய யூனிவர்சிட்டிக்கும் அந்த வார் ஜோன் இதுக்கெல்லாம் எப்படி, எவ்வளவு டிஸ்டன்சஸ், சேஃப்டி எப்படி இருக்காங்க? குட் क्वेश्चन சார். ரஷ்யால வார் நடக்கிறது உண்மைதான், ஆனா ரஷ்யாக்குள்ள வார் நடக்கல. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் நடக்குது. ஒரு 2 years பேக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு. பட் ஆனா ரஷ்யாக்குள்ள எந்த அட்டாக்ஸும் கிடையாது. ரஷ்யன் ஆர்மி யுக்ரைன்ல ஃபைட் பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா இந்த ட்ரம்ப் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இப்போ ரொம்ப குவைட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, இன் கேஸ் வார் நடக்க போகுது, சிச்சுவேஷன் சீரியஸா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரைட்டா நமக்கு எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் படிக்க வர வேண்டாம்ட்டு. சேஃப் ஜோன் இருக்கிறதுனால தான் லாஸ்ட் 3 years ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த வார் பேஸ்டான ஒரு பயம் பேரண்ட்ஸுக்கு இருக்கவே வேண்டாம். ஏன்னா அட்டாக் எதுவுமே ரஷ்யாக்குள்ள கிடையாது. அண்ட் சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா சார், ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அங்க பொண்ணுங்க 3 மணிக்கு கூட நம்ம கேர்ள்ஸ் வெளியே நடந்து போகலாம் தைரியமா. அங்க ரேகிங், இந்த மொலஸ்டேஷன், இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது சார். ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ட் இந்தியன்ஸ்னா அவங்களுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட். ஹலோ, என்னடி நீட் ரிசல்ட்லாம் வந்துருச்சு, ஸ்கோர் என்ன, டாக்டர் ஆயிடுவியா? நீட்ல பாஸ் ஆயிட்டேன், ஆனா இந்த மார்க்குக்கு இந்தியாவில் சீட் கிடைக்காது. ஏன்? இந்த மார்க்குக்கு இந்தியாவில் டாக்டர் ஆனானே தெரியல. இவ்வளவுதான் உன் பிரச்சனையா? நீ இந்தியாவில் சீட் தேடி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நீ ரஷ்யாவில் டாக்டரே ஆயிருக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். ரஷ்யால டாப் நாச் யூனிவர்சிட்டிஸ், அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் டீச்சிங்கோட இருக்கு. ரஷ்யாவோட MBBS டிகிரி குளோபலி வேலிட். அது மட்டும் இல்ல,
அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, டொனேஷன் கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான். எல்லாம் ஓகே, ஆனால் இதுக்கு எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குமே. அதுக்கு தானே ஏவியான் எஜுகேஷன் இருக்காங்க. அட்மிஷன், விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு A to Z அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் படித்தா மட்டும் போதும். நீங்களும் உடனே ஏவியான் எஜுகேஷன் கால் பண்ணுங்க, உங்கள் அட்மிஷன்ஸை புக் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய ரோல் அங்க என்ன, உங்களுடைய ஆபீஸ் அங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே அங்க இருக்கீங்களா, எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க அட்மிஷன் போடுறத விட அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அகாமடேஷன் செட் பண்றது வரைக்கும் நம்ம தான். இது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க ரஷ்யால தான் இருக்கோம். ஸோ இப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்கேஸ் இப்போ கேஷ் வித்ட்ராவல் பண்ணோம், இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வந்தாலும் அவங்க டைரெக்டாக எங்ககிட்ட அங்கேருந்தே வாங்கிக்கலாம். இப்போ சடனாக ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 5 days 10 days நம்ம அனுப்பி அவங்களை ரிட்டர்ன் கொண்டு வர வரைக்கும் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிறோம். மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபைனல் இயர் ஹவுஸ் சர்ஜன் இந்த மாதிரி டைரக்டாக பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் லாஸ்ட் இயர் இது பண்ணுறாங்க. அங்கே எப்படி அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் எஜுகேஷன்லாம் எப்படி? மெத்தட் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்கன்னா சார், எவ்ரி இயர் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குது சார். எல்லா வருஷமும் இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஓகே நான் செகண்ட் இயர் நான் இன்டர்ன் பண்ணேன், அங்கே முடியல, எனக்கு இந்தியாவில் ஒர்க் இருக்குன்னா அவங்க இந்தியாவில் இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்து இவங்க இங்கே இன்டர்ன் பண்ணலாம். 6th இயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செம்க்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே இன்டர்ன்ஷிப் தான். எல்லாமே கைனகாலஜியாக இருக்கட்டும், பீடியாட்ரிக்ஸ், டெர்மட்டாலஜி எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு கிளாஸஸ் ஆகும் போகும். பேஷண்ட்ஸை ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு தனி ப்ராஜெக்டாகவே அது போயிடும். ஸோ இன்டர்ன்ஷிப் மஸ்ட்டு சார் அங்கே. இப்போ நம்ம நாட்டில் ஒரு எண்ணம் ஒரு நீட் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போக முடியும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போக முடியும்னா அபவ் 680க்கு மேலே எடுக்கணும். காம்படிஷன்ஸ் ரொம்ப ஹெவி சார். ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் சீட்டு தான் இருக்கு, ஆனால் 25 லட்சம் பேர் அப்பியர் ஆயிருக்காங்க. 25 லட்சம் பேருக்கு 1.5 லட்சம் சீட் எதுவுமே பத்தாது. ஸோ அதனால அவங்க சூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் தான் அப்ராட் போகணுன்றது. மேக்ஸிமம் இவ்வளோ எந்த அளவுக்கு செலவாகும்? மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா சார், எவ்வளவு நம்ம ஓவர் எக்ஸ்பென்சஸாவே செலவு பண்ணா கூட ஒரு 35 lakhs மேல போகாங்க, எதுவுமே கிடையாது. இதுல என்ன ஒரு மைனஸ் நடக்குதுன்னா, இந்த ஏஜென்ட்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் பண்றது ஃபீஸை கம்மியா சொல்லிடுறாங்க. படிச்சு முடிக்கிறதுக்கு 10 லட்சம் போதும், 15 லட்சம் போதும், அப்பெல்லாம் கிடையாது சார். உங்களுக்கு காலேஜுக்கு என்ன ஃபீஸ்ன்றது எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல தெளிவா போட்டிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு காலேஜ் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவுன்றது அவங்க தெளிவா போட்டிருப்பாங்க. இந்த நாலேஜ் தெரியாத பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க மொத்தம் 15 லட்சம் கட்டினா போதும், நீங்க படிச்சிடலாம் முடிச்சிடலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது சார். மினிமம் ஃபீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே, 3 லட்ச ரூபாய் நீங்க கணக்கு போட்டாலுமே படிச்சு முடிக்கிறதுக்கு 18 லட்ச ரூபாய் ஆகுது. +2ல அவங்க எவ்வளவு மார்க் எடுத்துக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குங்களா? இருக்கு சார். கட்டாயன்றது பாத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் 50% கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஏன்னா ரஷ்யால 12th மார்க் பேஸ்ட் அட்மிஷன் கொடுப்பாங்க, ஆனா உங்களோட டேலண்ட் அண்ட் கெப்பாசிட்டி லெவல் பார்த்து தான் உங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. சோ இப்போ நீங்க 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு அது விஷயமே கிடையாது. அங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, அங்க என்ன படிக்கிறீங்க, அங்க உங்க டேலண்ட் என்னமோ அதன்படி தான் உங்களுக்கான கிராஜுவேஷனா இருக்கும், டிகிரியா இருக்கும், அதுபடி தான் இருக்கும். சோ இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்றதெல்லாம் பாசிபிள் இருக்குங்களா? பாசிபிள் இருக்கு சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் டைம் ஜாப் டெஃபினட்டா பண்ணலாம். அதுக்கு யூனிவர்சிட்டியே அலோவ் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதுன்னா அவங்களோட செல்ஃப் மெடிக்கல் செக்அப் அது மஸ்ட். அதுவும் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டிங் கொடுக்கணும். ஓகே, இது 2 இருக்கணும். இது இருந்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைமா எங்க வேணா ஒர்க் பண்ணலாம் சார். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு மருத்துவ கல்வி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது பேங்க் லோன் இதெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் லோன் ஒன்று இருக்கு, ஜஸ்ட் ஜென்ரல் எஜுகேஷன் லோன் ஒன்று இருக்கு. இந்த ஜென்ரல் எஜுகேஷன் லோன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை, ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லைன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட் எலிஜிபிலிட்டி அவங்களோட கெப்பாசிட்டியை பார்த்து அப் டு 7 lakhs 8 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. சரி, இதே உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி ஷூரிட்டிக்கு இருக்குன்னா உங்களோட ஃபீஸ் எவ்வளவோ அந்த லேண்டோட ஒர்த் எவ்வளவோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை உங்களுக்கு எஜுகேஷன் லோனா சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க படிக்கிற மொத்த ஃபீஸுக்குமே பேங்க் ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்க. மினிமம் லோன்னா 7 to 8 lakhs கொடுப்பாங்க, எந்த டாக்குமெண்ட்ஸே இல்லைன்னா. ஸோ அதே ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா உங்களோட டோட்டல் 6 years நீங்க லோன் வாங்கிக்கலாம். அது நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க கட்டிக்கலாம். ஹாய், உங்களுக்கான டாக்டர் ஆகணுமா? உங்களோட நீட் ஸ்கோர் ரொம்ப கம்மியா? கவலைப்படாதீங்க. ஏஜென்ட்ஸ் இல்லாம, புரோக்கர்ஸ் இல்லாம, டொனேஷன் இல்லாம டேரக்டா அப்ராட்லயே எம்பிபிஎஸ் படிக்கணும். எது கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் படிக்கணும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா?
டோன்ட் வரி, ரஷ்யா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அங்கே எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ரஷ்யாவில் படிக்க எவ்வளோ பட்ஜெட் ஆகணும்னு டவுட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கவலையை விடுவாங்க. ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பண்ணதாக இருக்காங்க ஏவியான் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன். ஸோ இப்போ இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ 25-2 லட்சமோ 20-30 லட்சமோ, அது வந்து மொத்தமாக அவங்க கட்டணுமா இல்லை அதாவது டைம் பீரியட் இருக்குங்களா? கிடையாது சார், மொத்தமாக கட்டவே கூடாது. ரூல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இயர் முதல் கொண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸை ஸ்டூடெண்ட்டாக போய் கட்டணும். இப்போ நாங்கள் அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம், பட் நாங்கள் வாங்கக்கூடாது, அது ரூல்ஸ் கிடையாது. இப்போ ஒரு சில இடத்துல நடக்குது, 6 வருஷத்துக்கு மொத்தமாக ஃபீஸ் கட்டிடுங்க நாங்கள் கட்டிக்கணும், அப்படி பண்ணவே கூடாது, ரூல்ஸ் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டூடெண்டோட ஃபீஸை ஸ்டூடெண்ட் தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வருஷம் அவங்க தான் கட்டிப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க பசங்க, இப்போ இன்கேஸ் செகண்ட் இயர் அவங்க ப்ராப்ளம் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டாங்க, எக்ஸ்பெல் பண்ணுறாங்கன்னா அவங்க 6 வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்கி தான் இந்த மொத்த காசையும் ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் 1 இயருக்கு ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் பாதியில் வந்துட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ் ஃபீஸை கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க கையில். அதை வச்சுக்கவே மாட்டாங்க. எல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜுக்கும் தான் கான்ட்ராக்டே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு மருத்துவம் படிக்கிறாங்க, அதே நேரத்தில் இன்னொரு மாணாக்கர் வந்து ரஷ்யாவில் மெடிக்கல் படிக்கிறார். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்சஸ்னா எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ ரஷ்யாவில் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் படிக்கிறாங்கன்னா ஏஷியன் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. பட் ஆனால் மெடிக்கல் ஒன்று தான். ஆனால் இதுக்கு ஆகிற செலவும் அதுக்கு ஆகிற செலவும் வேறு. இப்ப அங்க வருஷத்துக்கு ஒரு 3.5 லட்சம் ஆகுதுன்னா இங்க வருஷத்துக்கு 25 லட்சம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. ரீசன்ட்டா வேற ஹைக் கொடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இதே 2 பேருக்கும் இப்போ ஒரு காமனா ஒரு விஷயம் வந்துருச்சு. நீங்க ஃபாரின்ல படிச்சாலும் சரி, இந்தியால படிச்சாலும் சரி, 2 பேருக்குமே காமன் இப்ப எக்ஸாம் வந்துருச்சு நெக்ஸ்ட். சோ அதனால இங்க அதிகமா செலவு பண்ணி படிக்க முடியாத மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. சோ ஃபாரின் எஜுகேஷன் இப்ப சூஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யா, அதர் கண்ட்ரிஸ், இதுல என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு? ரஷ்யா அதர் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூகே, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா இதோட கம்பேர் பண்ணுவோம்னா நாங்கள் ரஷ்யாக்குள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ நிறைய அதர் கண்ட்ரிஸும் பண்ணுறாங்க. கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், அர்மேனியா, ஜார்ஜியா, பெலாரஸ், ஒரு 15 கண்ட்ரிஸ் பண்ணுறாங்க. இந்த 15 கண்ட்ரிஸும் ரஷ்யாவிலேருந்து செப்பரேட்டான சின்ன சின்ன கண்ட்ரிஸ். ஓகே. எஜுகேஷன் வேல்யூன்னு வரும்போது கண்ட்ரி வைஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ரஷ்யாவுக்கு கீழே தான் இவங்க எல்லாம் வராங்க. பட் கிர்கிஸ்தான்ல படிச்ச வேல்யூ இல்லைன்னு கேட்டால் கிடையாது. உஸ்பெகிஸ்தான்ல படிச்சாலும் சரி, கிர்கிஸ்தான் படிச்சாலும் எங்க படிச்சாலும் இங்க வந்து நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் வேல்யூ. ஸோ அதனால நாங்க ஒர்க் பண்ற பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த எஜுகேஷன் லெவல், ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ ரஷ்யான்னு வரும்போது எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இப்போ நம்ம கோவிட் வந்தப்ப நீங்க பாத்துருக்கலாம். உங்களுக்கு இப்போ நமக்கு வேக்சினேஷன் சொன்னீங்கன்னா கோவேக்சின் தெரியும், கோவிட் ஷீல்டு தெரியும், அதுல டிஃபெக்ட்ஸ் என்ன எவ்வளவு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பட் ரஷ்யாவோட ஸ்புட்னிக் அந்த வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு ரிட்டன் கோவிட் வரல. அது போக மெடிக்கலி ப்ரூவன்ல என்னன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்க தான் பண்ணிருக்காங்க. இப்ப கேன்சருக்கான மெடிசனை இப்ப பாத்திருப்பீங்க நியூஸ்ல, ஃப்ரீயா அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. சோ மெடிசினல் வேல்யூன்னு வரும்போது ரஷ்யா தேர் ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன். ஓகே. அதனால நாங்க ரஷ்யால நாங்க டைரக்டா அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கண்ட்ரில படிச்சாலும் எஃப்எம்ஜி கம்ப்ளீட் பண்ணோம், இல்ல நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் டாக்டர். ரஷ்யான்னு வரும்போது நீங்க அங்க படிச்சு முடிச்சீங்கன்னா அங்க அக்ரெடிடேஷன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க அங்கேயே டாக்டர் ஒர்க் பண்ணலாம். ஆஸ் அ ரஷ்யன் கவர்மெண்ட் ஸ்டாஃபாவே நீங்க ஒர்க் பண்ணலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு சார். ரஷ்யாலயே எம்பிபிஎஸ் படிக்கணும், அது என்ன நான் சொல்றேன். ரஷ்யால பிரைவேட் யூனிவர்சிட்டிஸே கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அதுவும் வித் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ரஷ்யால ரஷ்யன் மீடியம்ல தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்னு பயப்பட வேண்டாம். அங்க கம்ப்ளீட் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அப்ரூவ்ட் பை WHO, MCI and UNESCO. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்ளிகேஷனை ஏவியான் எஜுகேஷன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரஷ்யாவை பத்தி ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தீங்க. நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் அது எப்படி இருக்கு? கிளைமேட் வந்து குளிரான கிளைமேட் தான், ஆனா அதை நம்ம தாங்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. ரஷ்யானா ரொம்ப குளிர்னு சொல்லுவாங்க, குளிர் பக்கமும் இருக்கு. வெஸ்ட் சைட்லாம் போனா நல்லா -40, -45 போறதா இருக்கு. இந்த நம்ம அதர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் மெயின் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா -20 to 25 வின்டர் டைம், அதாவது பனி பொழிகிற அந்த பனி காலத்துல போகும். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாங்குற கோல்டு தான். அங்க வெயிலும் அடிக்கும், மழையும் பெய்யும் சார். 12 வருஷத்து ஃபுல்லா நம்ம அங்க பனி பெய்யாது, குளிர்ல இருக்காது. 6 மாசம் பனி இருக்கும். அதை தவிர்த்து மழையும் பெய்யும், நம்மளுக்கு வெயிலும் அடிக்கும். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு மாணாக்கர்கள் அங்க அனுப்பியிருக்கீங்க? அவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் போய் படிச்சிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு 350+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால இருந்துலாம் நம்ம ஆஃபீஸ் கூட வர்றதில்லை, டைரக்டா ஆன்லைன்லேயே முடிச்சுடுறாங்க. அதை தவிர்த்து கேரளா, ஆந்திரா, அப்புறம் நம்ம பஞ்சாப், இந்த மாதிரி ஊர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லாங்ல இருக்கவங்க அவங்க ப்ராசஸ் ஆன்லைன்ல பண்றாங்க. மீதி பக்கத்து ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்துடுறாங்க.
தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க, ராமநாட், அப்புறம் பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஆல் ஓவர் தி தமிழ்நாட்டுல இருந்து வருவாங்க சார். இப்போ வந்து நீட் எழுதி இருக்கிறவங்க, இந்த வருஷம் இருக்கிறவங்க இப்போ அட்மிஷனுக்கு போகணும் அப்படின்னு இதை பார்த்துட்டு இருக்கவங்க போனோம்னா என்ன டைம் பீரியட்குள்ள அவங்களால போக முடியும்? அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா சார் ஜூன்ல இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஜூன் மந்த் வந்து ஒரு பேட்ச் முடிச்சிட்டாங்க. இப்போ ஜூலை போயிட்டு இருக்கு. இப்போ ஆகஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஒரு 25th வரைக்கும் அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. வரவங்க நம்ம இப்போ அட்மிஷன் போடலாம். பட் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா போட முடியுமா, இல்லை செகண்ட் பேட்ச் இல்லை வின்டர் பேட்ச் எல்லாம் கிடையாது சார். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் அட்மிஷன் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுதான். அதை தவிர்த்து இன்பிட்வீன்ல போறது அது மாதிரிலாம் எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட் 25க்குள்ள போயிடலாம். அதுக்கு உண்டான வீசா ப்ராசஸ் அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிடுமா? ரொம்ப ஈஸி சார். வீசா ப்ராசஸ் வந்து இங்க கஷ்டமே கிடையாது, ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ரஷ்யன் ஸ்டூடெண்ட் வீசா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 7 daysல வந்துடும். இதே எக்ஸ்பிரஸ் போடுறாங்க 3 daysல வந்துடும். 11,000லேருந்து 15,000 தான் வீசாவே. ஸோ நம்மளுக்கு 3 days 7 days அவ்வளோதான். ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம நிறுவனத்தின் பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கணும். அதில் ரஷ்யாவில் படிக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து டாக்டராக ஒர்க் பண்ணணும். அது ஒரு பெரிய கனவு தான் சார். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் மருத்துவ கனவோடு இருக்கிற மாணாக்கர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, ஆனால் தெளிவாக யோசிச்சு பண்ணணும். ஏன்னா when it comes to education you have to be very careful. எஜுகேஷன் வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும், தெளிவான முடிவாக இருக்கணும். இந்த வேர்ல்டில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வாட் எவர் யூ திங்க் யூ கேன் பிகம். ஸோ உங்களோட ஐடியா, உங்களோட எய்ம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோடிகளில் இருந்தால் தான் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னு வந்து மாணாக்கர்களுடைய மனசில் வந்து நம்மளே பயிச்சிட்டோம். அது இல்லை அப்படின்னு உங்களுடைய பேட்டி மூலமாக தெரியுது. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி.